சிட்ஸ் பாத் அப்படிங்கிறது நம்ம அடிப்பகுதியை சுடுதண்ணில வச்சு உட்கார்றது. அது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட். இது எதுக்குன்னா மூலம், பௌத்திரம், ஃபிஷர், மூல வெடிப்பு, இந்த மாதிரி நம்ம ஆசன வாயில வர்ற நோய்களுக்கு இந்த சிட்ஸ் பாத் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை எத்தனை முறைனாலும் பண்ணலாம். அதே மாதிரி இது பண்ண நல்ல பெயின் குறையும். இது பண்றதுக்கான ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் சொல்றதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 feet ஒய்டு 2 அடி அகலம் உள்ள ஒரு டப்பை வச்சுக்கணும். அந்த டப்பை செவத்தை ஒட்டி வச்சுக்கணும். மூணாவது அதுல ஒரு சொல்யூஷன் 20 ml ஆஃப் அயோடின் சொல்யூஷன், அதாவது பீட்டாடின் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பக்கத்துல இன்னொரு பக்கெட்ல ஒரு அரை பக்கெட்டுக்கு எவ்வளவு தூரம் டாலரேட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ஹாட் வாட்டர், அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் உள்ள சுடுதண்ணிய வச்சுக்கணும். அப்புறம் கேர்ஃபுல்லா உட்காரணும். உட்கார்ந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்கெட்ல இருந்து வாட்டரை நீங்க இந்த பெரிய டப்ல ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கதான் அந்த அடிப்பகுதியில உங்களுக்கு தேவையான அளவு ஹீட்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா 10 to 15 minutes இதுல உட்காரணும். அப்படி உட்காரதான் அதோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 10 to 15 minutes கழிச்சு நீங்க எந்திரிக்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல், ஏன்னா பாத்ரூம்ல தண்ணி இருக்கும், விழுந்துராம பாக்கணும். கடைசி ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சுடுதண்ணில நீங்க உட்கார்றதுனால பாடி கண்டிப்பா டீஹைட்ரேட் ஆயிரும். அதனால நிறைய தண்ணி குடிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா அதனால டீஹைட்ரேஷனால ப்ராப்ளம்ஸ் வரும்.